யுரேனியம் செறிவூட்டல் இந்த வார்த்தைய நியூஸ்ல நீங்க பல தடவை கேட்டிருப்பீங்க. ஆனா அது ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்? ஒரு தேசத்தோட தலையெழுத்தைய மாத்தக்கூடிய இந்த சயின்ஸ் ரகசியத்தை வாங்க இப்போ சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். யுரேனியம் செறிவூட்டல் நியூஸ் பார்க்கும்போதெல்லாம் இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஆனா அதுக்கு உண்மையில என்ன அர்த்தம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு அதை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். ஓகே, முதல்ல நாம ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். யுரேனியம்னா என்ன? அப்புறம் இந்த ஐசோடோப்ஸ்னு சொல்றாங்களே, அது என்ன விஷயம்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். யுரேனியம் இது இயற்கையா கிடைக்கிற தனிமங்கள்லயே ரொம்ப ரொம்ப கனமானது. பீரியாடிக் டேபிள் படி பார்த்தா அதோட அணுவுல 92 புரோட்டான்கள் இருக்கும். இந்த 92ங்கிற நம்பர் தான் அது யுரேனியம்னு முடிவு பண்ணுது. ஆனா இயற்கையில கிடைக்கிற எல்லா யுரேனியமும் ஒண்ணு கிடையாது. அதுல சில வெரைட்டிஸ் இருக்கு. இந்த வெவ்வேறு வெரைட்டிஸை தான் நாம ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்போ ஐசோடோப்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரே எலிமெண்ட் தான், அதாவது புரோட்டான்களோட எண்ணிக்கை மாறாது. ஆனா நியூட்ரான்களோட எண்ணிக்கை மட்டும் வித்தியாசமா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். இங்க பாருங்களேன், யுரேனியத்தோட 2 முக்கியமான ஐசோடோப்கள் தான் இந்த U235ம் U238ம். ரெண்டுலயுமே பாருங்க புரோட்டான்ஸ் 92 மாறவே இல்ல. ஆனா நியூட்ரான்ஸை பாருங்க, U235ல 143 இருக்கு, U238ல 146 இருக்கு. இந்த 3 நியூட்ரான் வித்தியாசம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இதனால தான் U235 கொஞ்சம் எடை கம்மியா இருக்கு. சரி, அந்த சின்ன எடை வித்தியாசம் எப்படி உலக அரசியலையே மாத்துதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு காரணம் U235க்கு மட்டும் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பவர். அதுதான் செயின் ரியாக்ஷன், அதாவது தொடர்வினை. இந்த U235 ஒரு மேஜிக் மாதிரி தாங்க. எப்படின்னா, ஒரு நியூட்ரான் வேகமா வந்து ஒரு U235 அணு மேல மோதுது. மோதுன உடனே அந்த அணு 2ஆ உடையுது. அப்போ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஆனா உண்மையான மேஜிக்கே இப்போதான் ஆரம்பிக்குது. அதோட சேர்ந்து 2லிருந்து 3 புது நியூட்ரான்களும் வெளியே வருது. அந்த புது நியூட்ரான்கள் என்ன பண்ணும்? அதுங்க பக்கத்துல இருக்கிற மத்த U235 அணுக்கள் மேல மோதி இதே ப்ராசஸ திரும்ப திரும்ப அதிவேகமா நடத்தும். இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இவ்வளோ பெரிய சக்தி எங்கிருந்து வருது? இங்கதான் நம்ம ஐன்ஸ்டீனோட அந்த ஃபேமஸ் ஈக்குவேஷன் E=mc² உள்ள வருது. அணு உடையும் போது அதோட மாஸ்ல, அதாவது நிறையில ஒரு சின்ன துளி காணாம போகுது. அந்த காணாம போன நிறை தான் நேரடியா பிரம்மாண்டமான ஆற்றலா மாறுது. சிம்பிள். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தொடர் வினைய U235ஆல மட்டும்தான் உருவாக்க முடியும். U238 கூட பிளக்க முடியும், ஆனா அது புது நியூட்ரான்களை வெளியிட்டு இந்த செயின் ரியாக்ஷனை உருவாக்காது. இது நடக்காததால அதால பிரயோஜனம் இல்ல. இதனால தான் U235 எவ்வளோ மதிப்புமிக்கதா இருக்கு. ஓகே, U235 இவ்ளோ ஸ்பெஷல்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதை எப்படி எடுக்கிறது? இங்க தாங்க அசலி சவாலே ஆரம்பிக்குது. அதை பிரிச்சு எடுக்கிறது தான் பெரிய டாஸ்க். இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். நாம பூமியிலிருந்து வெட்டி எடுக்கிற யுரேனியம் தாதுவுல 99.3% நமக்கு பிரயோஜனம் இல்லாத U238 தான் இருக்கு. நமக்கு தேவையான மேஜிக்கல் U235 எவ்வளவு தெரியுமா? வெறும் 0.7% தான். அதாவது 1000 யுரேனியம் அணுக்கள் இருந்தா அதுல வெறும் 7 அணுக்கள் தான் U235. இது ஒரு வைக்கோல் போர்ல ஊசியை தேடுறதை விட கஷ்டமான விஷயம். இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த 2 ஐசோடோப்களும் கெமிக்கலா பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு, எடையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இப்படி இருக்கும்போது இதை எப்படி தான் பிரிச்சு எடுக்க முடியும்? இந்த கேள்விக்கான பதில் ஒரு அவிஸ்வாச மிஷின்ல இருக்கு. அதுதான் கேஸ் சென்ட்ரிஃபியூஜ். தமிழ்ல சொன்னா வாயு மைய விளக்கி. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல்ல கல்லு மாதிரி இருக்கிற யுரேனியம் தாதுவை சூடு பண்ணி ஒரு கேஸா மாத்துறாங்க. அப்புறம் அந்த கேஸை ஒரு நீளமான சிலிண்டருக்குள்ள அனுப்பி நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல சுழற்றுறாங்க. அப்படி சுழற்றும் போது என்ன ஆகும்? கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கிற U238 கேஸ் அந்த சிலிண்டரோட ஓரத்துக்கு தள்ளப்படும். ஆனா லைட்டா இருக்கிற U235 கேஸ் மட்டும் நடுவுல இருக்கும். கடைசியா அந்த நடுவுல இருக்கிற U235 கேஸை மட்டும் தனியா ஒரு பைப் வழியா உறிஞ்சி எடுத்துடுவாங்க. அவ்வளவுதான். இது உங்களுக்கு இன்னும் புரியலையா? ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். நம்ம சாலட்ல ஊத்துற இட்டாலியன் ட்ரெஸ்ஸிங் பாட்டில யோசிங்க. கொஞ்ச நேரம் அசைக்காம வச்சா என்ன ஆகும்? கனமான வினிகர் எல்லாம் கீழே போயிடும். லேசான எண்ணெய் மட்டும் மேல மிதக்கும் இல்லையா? இது கிராவிட்டியால நடக்குது. ஒரு சென்ட்ரிஃபியூஜ் இதே வேலைய பல லட்சம் மடங்கு வேகமா செய்யுது. அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்போ இந்த சயின்ஸை நிஜ உலகத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது அணுமின் நிலையங்கள்ல இருந்து அணுகுண்டுகள் வரைக்கும் இதோட பயன்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த செறிவூட்டலோட அளவு, அதாவது பியூரிட்டி லெவலை பொறுத்து தான் அதோட பயன்பாடே இருக்கு. பாருங்க, அணுமின் நிலையங்கள்ல கரண்ட் தயாரிக்க வெறும் 5% சுத்தமான U235 இருந்தா போதும். கடற்படை நீர்மூழ்கி கப்பல்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா ஒரு 20% தேவைப்படலாம்.
ஆனா ஒரு அணுகுண்டு தயாரிக்கணும்னா 90%க்கும் மேல சுத்தமான U-235 தேவை. பாத்தீங்களா வித்தியாசத்தை? இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்களுக்கு நல்லது செய்யற மின்சாரம் தயாரிக்கவும் சரி, ஒரு பெரிய அழிவை உண்டாக்குற ஆயுதம் தயாரிக்கவும் சரி, ரெண்டுக்குமே அடிப்படை டெக்னாலஜி ஒண்ணுதான். அந்த கடைசியா கிடைக்கிற பியூரிட்டி லெவல் தான் அது ஆக்கத்துக்கா இல்ல அழிவுக்கான முடிவு பண்ணுது. ஓகே, இப்போ இந்த சயின்ஸுக்கும் உலக அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். எப்படி ஒரு சின்ன அணு நாடுகளுக்கு நடுவுல பவர் கேமை தீர்மானிக்குது? ஒரு சென்ட்ரிஃபியூஜ்க்குள்ள எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ஜி ஃபோர்ஸ். இதை எப்படி சொல்றது? ஒரு ராக்கெட்ல நீங்க மேல போகும்போது உணர்ற விசையை விட பலாயிரம் மடங்கு அதிகம். நாம இப்போ நின்னுட்டு இருக்கிறோமே, இந்த புவியீர்ப்பு விசையை விட 10 லட்சம் மடங்கு அதிகம். யோசிச்சு பாருங்க, வெறும் 3 நியூட்ரான் வித்தியாசத்தை பிரிக்கிறதுக்கு இவ்ளோ பெரிய ஒரு இன்ஜினியரிங் சவால் தேவைப்படுது. இந்த டெக்னாலஜியை உருவாக்குறதும் அதை சரியா பயன்படுத்துறதும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டமான விஷயம். இதனால தான் ஒரு நாடு இந்த திறனை வச்சிருந்தாலே அது உலக அரங்குல ஒரு பெரிய சக்தியா பார்க்கப்படுது. யார் தான் நினைச்சு பார்த்திருப்பாங்க? ஆஸ்பத்திரியில நம்ம ரத்தத்தை டெஸ்ட் பண்ண பிரிக்கிற ஒரு மெஷினோட அதிநவீன வடிவம் இந்த உலகத்தோட அதிகார சமநிலையே தீர்மானிக்கும்னு. இது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் தான் இல்லையா?